ஷர்ட் நல்லா இருக்குல்ல? ஹாய் பார்வதி. வா. பயப்படாத, வா பார்வதி. பக்கத்துல வா. ஏன் பயப்படுற? உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது பார்வதி. Now we are friends. பார்வதி, நீ காஃபி ரொம்ப நல்லா போடுவல்ல? நான் கேட்டதா காஃபி குடிப்பியா இல்லனா தரமாட்டியா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நான் இப்பவே போய் சின்னையாக்க உங்களுக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். சுகர் கம்மியா நல்லா ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அருண், Dress மட்டும் இல்ல, உனக்காக ஷூஸ் கூட செலக்ட் பண்ணிருக்கேன். அதை எடுத்து காட்டுங்கக்கா. அருண், இது பிடிச்சிருக்கா? பரவாயில்லை. இதெல்லாமே நீ ட்ரை பண்ணி பாரு அருண். கம்ஃபர்ட்டபிளா இல்லனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சின்னையா, காஃபி. தேங்க்ஸ். ஆகா பார்வதி, காஃபி வாசனை சும்மா அதிருது போ. உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு பார்வதி. குடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ் ஆயிட்டேன். பார்வதி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி செம்ம டென்ஷன்ல இருந்தேன். நீ கொடுத்த காஃபியை குடிச்சதுல ஒரு ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு பார்வதி. தேங்க்யூ சோ மச். என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே இப்ப நீ எவ்வளவு பாராட்டுறன்னு எனக்கு நல்லா தெரியுது அருண். ஏ ஐஷோ, ஏன் இன்னும் காஃபி அப்படியே வச்சிட்டு இருக்க? பார்வதி காஃபின்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே. இதுல நீங்க 2 பேர் ஃப்ரெண்டு வேற. குடி. பார்வதி, மேடம் எனக்கு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னதான் செலக்ட் பண்ண சொன்னாங்க. பட் நீ செலக்ட் பண்ணு. உன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணு. என்ன பார்வதி அப்படி பாக்குற? காஃபி டேஸ்ட்ல உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க நீ ட்ரெஸ் செலக்ட் பண்றதுலயும் உன் டேஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டுமே. பார்வதி, பார்த்து நல்லா செலக்ட் பண்ணு பார்வதி. பரவாயில்ல பார்வதி, பாரு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணு. பார்வதி, கம் ஆன். பாரு பார்வதி. செலக்ட் பண்ணு பார்வதி. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி குடும்பத்தை சேர்ந்த அருண் ஸ்டேட்டஸ் பார்க்காம ஒரு சமையல்காரின்னு கூட நினைக்காம ஓ மனசுக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணுன்னு சொல்றாரு. செலக்ட் பண்ணு பார்வதி. செலக்ட் பண்ணு பார்வதி. செலக்ட் பண்ணு பார்வதி. அதான் உன் ஃப்ரெண்டே சொல்றாங்கல்ல, செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ணு. பார்வதி, செலக்ட் பண்ணு பார்வதி. ஐஸ்வர்யா, செலக்ட் பண்ணு. அவகிட்ட என்ன செலக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை ஆண்டி. நான் அருண்காக ரெடி பண்ணி கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை அருண் பார்வதியை செலக்ட் பண்ண சொல்றாரு. அதனால தான் நான் அவளை செலக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். எது? ஏதோ கறி குழம்புல கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு, சாம்பார்ல கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கு, இதெல்லாம் சரி பாருன்னு சொன்னா இவ பாப்பாள என்னமோ. அதெல்லாம் விட்டுட்டு கேவலம் ஒரு சமையல்காரி கிட்ட ட்ரெஸ் செலக்ட் பண்ண சொல்வியா? ஏய், அவங்க தான் சொல்றாங்கன்னா உனக்கு அறிவு இல்லையா? அக்கா ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. உன் முகர கட்டையை வச்சுட்டு இங்க நிக்காத, போகல.
ஐஸ்வர்யா அக்கா வராங்க. ஆண்டி என்ன ஐஸ்வர்யா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. அக்கா அந்த ஷெர்வானி எடுத்து கொடுங்க. ஆண்டி இது அருணுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல ஆண்டி? உனக்கு பிடிச்சிருக்கா? ம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. அருண் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குமா? சரி, இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வா. ஓகேம்மா. ம் ஆண்டி ம்? நீங்க சொன்னதும் ஒரு வார்த்தை கூட பேசாம வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அக்கா வார்த்தைக்கு எதிர் வார்த்தை யாருமே பேச மாட்டாங்க. நாளைக்கு கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நீயும் அப்படிதான் இருக்கணும். ஐயோ சூப்பரா இருக்கு Dress. சூப்பரா இருக்குல்ல ஆண்டி? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. அருண் இது நம்ம நிச்சயதார்த்த இன்விடேஷன். நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லி நானே உனக்கு இன்விடேஷன் கொடுக்கறது உனக்கு கொஞ்சம் ஃபன்னியா தெரியலாம். பட் இது உனக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கிக்கோ அருண். வாங்கிக்கோ. சரி ஆண்டி, என் ஃப்ரெண்டு யூஎஸ் கிளம்புறா. நான் அவளை சென்ட் ஆஃப் பண்ணோம். நான் கிளம்புறேன். ஓகே, போயிட்டு வாமா. பாய் ஆண்டி. பாய் அருண். மண்டே பிடிச்சிருமா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுனே தெரியலையே. சின்னையா என்ன ஐஸ்வர்யா அம்மா கொண்டு வந்த Dress உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சின்னையா. எது இதையா? இதையா சொல்ற? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஐயோ சின்னையா ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு இந்த ட்ரெஸ்ஸும் பிடிக்கல, அவன் மூஞ்சியும் எனக்கு பிடிக்கல. இன்னும் கொஞ்ச நாள்ல என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. எல்லாருக்கும் இன்விடேஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சின்னையா. எது இந்த கார்டு தானே? இந்த கார்டு தானே? கட்டிக்கு போறவனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம இவங்க இஷ்டத்துக்கு இன்விடேஷன் அடிச்சு ஊர் ஃபுல்லா கூப்பிட்டு இருப்பாங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு சின்னையா ஐயோ சின்னையா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல பார்வதி. காட்டு காட்டு. குப்பதான் இப்ப காட்ட போறியா இல்லையா? குப்பதான் அம்மா. அம்மா ஏய் காட்ரி. நம்பங்கம்மா குப்பதான். அம்மா ஏய் அந்த குப்பைய அம்மா, தான் வேண்டாம்மா. காட்டுன்னு விட்டுடுங்கம்மா, சொல்றேன். காட்ட please. போறியா இல்லையா? குப்பதாம்மா. அதை வேணா நானே காட்டுடி. போட்டுடுறேன்.